இந்த லோகோவோட ப்ரைஸிங் வந்து ஏன் மாறுது, ஸ்டாட்டிக்கா இல்லாம ஏன் ரொம்ப வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த டிஷர்ட் பாருங்களேன், இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும்? ஒரு ₹500 இல்லை ₹600 இருக்கும். ஆனால் இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் ஒரு 3000 4000 இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட லோகோ தான், அந்த பிராண்ட் வேல்யூ தான். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது உங்களோட லோகோ ப்ரைஸிங் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறீங்க, எத்தனை இடத்துல நீங்கள் லோகோ யூஸ் பண்ணுவீங்க? பிஸ்னஸ் கார்டு, உங்களோட பில் போர்டு, அதுக்கப்புறம் மேபி ஒரு டிஷர்ட்ல பண்ணுவீங்க. லோகோல மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த லோகோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்? அவங்களோட பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் லட்சக்கணக்கான பாட்டில்ஸ் வந்து அவங்க கம்பெனிலேருந்து வெளியே போகும், எல்லாத்துலேயும் அவங்க லோகோ இருக்கும். அவங்களோட பில் போர்ட்ஸு, அவங்க வெப்சைட்ஸு, அதோட வேல்யூ வந்து பெரிய ஹியூஜாக இருக்கும். அப்போ வந்து அந்த லோகோவோட செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய ஆர்கனைசேஷனில் போய் அந்த லோகோ ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த லோகோவை வாங்க முடியாது. ஆல்ரெடி பெப்சிக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அவங்க ஒரு லோகோ ரிலீஸ் பண்ணி அந்த லோகோ ப்ராப்ளம் ஆகி அதை ஃபுல்லாகவே திருப்பி எடுத்திருக்காங்க. இது மாதிரி காஸ்டிங்கில் வந்து அந்த லோகோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த லோகோவோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.